துலாம் ராசிக்கு பதவி போகும் 10ல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 10 தான் பணம். ஓகேங்களா? 10ன்றது பெரும் பணம். 10ல் இருந்து யார் யாரை பார்க்க போகிறாருன்னா திரும்ப பணத்திற்கான காரக வீடை தான் பார்க்குறாரு. 2, 4, 6 3மே பணம். அதாவது 2 பணம். 4 இஸ் அது சிஸ்டர் கன்சர்ன் ஆஃப் 2, 6 இஸ் சிஸ்டர் கன்சர்ன் ஆஃப் 4. அப்படிங்கும்போது என்னென்னா 1க்கு அப்கிரேடு, 2க்கு அப்கிரேட் 4, 4க்கு அப்கிரேட் 6. இப்போ குரு 2 பார்த்து 4 பார்த்து 6 பார்க்கும்போது பணம் எங்கே இல்லாமல் போகுது. கண்டிப்பாக கேஷ் வந்துகிட்டே இருக்கும். கேஷ் ஃப்ளோ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அதை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இம்மூவபிள் அசட்ஸில் போட்டுருங்க. சரிங்களா? அதாவது லாங் டேர்ம் ஷேர் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுற வேணாம். லாங் டேர்ம் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று இம்மூவபிள் அசட். அது 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஒரு 1 லேக் வருது, ஒரு 50,000 வருதுன்னா ஒரு 2 கிராம் 3 கிராம் அது கோல்டு வாங்கி வைங்க. அது வந்து நல்ல மல்டிப்ளாக வரும். அண்ட் தென் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். ஏன்னா 4ங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா வீடு, மனை, வாகனம். ஓகேங்களா? இதில் வாகனம்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது நம்மளுடைய தேவைக்குன்னு ஆகிடும். அதில் நமக்கு ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் வராது. ஓகேங்களா? இப்போ வீடோ மனையோ பண்ணீங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல அசட் ஆயிரும். இதில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கங்க. அதே சமயத்தில் கடனும் இருக்கும். இந்த சமயத்தில் கடன் வாங்குங்கன்னு சொல்லுவோம். என்ன கடன் வாங்க சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா 6 குரு பார்க்குறாரு. ஆட்டோமேட்டிக்காக பேங்க்லேருந்தே வந்து நமக்கு லோன் தருவாங்க. இதுக்கு முன்னே எல்லாம் தடைப்பட்டிருக்கும். இப்போ வந்து லோன் ஈஸியாக கிடைக்கும். வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம்.